அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி நடைபெற்ற நிலையில் கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்தது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இடையேயான ஐபிஎல் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட்டை விற்பனை செய்ததாக 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 11 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய வைத்திருந்த 34 ஐபிஎல் டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் காவல்துறை தரப்பில். ஏற்கனவே காவல்துறை தரப்பில் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட் விற்பனை செய்யக்கூடாது, அதே போல இந்த ஐபிஎல் டிக்கெட்டை போலியாக தயாரித்து விற்பனை செய்து பலரை ஏமாற்றுவதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் சேப்பாக்கம் மைதானத்திற்கு அருகே இதுபோன்று கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்த 11 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 34 ஐபிஎல் டிக்கெட்டுகளை காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.